யார் பார்த்தாலும் அசந்து போற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தராம நீயே யூஸ் பண்ணா எப்படி? சரிம்மா சரிம்மா. இத பாரு, சிங்கப்பூர்ல இருந்து நீ திடீர்னு வந்ததுதான் சர்ப்ரைஸ்ன்னா, நீ வந்தது நேரம் இங்க வந்தியா? அது இல்ல, நேரம் நீ தஞ்சாவூருக்கு போயிட்ட ஓ மாமியார் வீட்டுக்கு. சரி, அங்கேருந்து கிளம்பும் போதாவது போன் பண்ணிருக்கலாம்ல, அதுவும் இல்லை. இப்ப திடீர்னு போன் பண்ணி 1 ஹவர்ல வீடு வந்து சேருவேங்கிற. என்னது இது? கேட்டா இதுவும் சர்ப்ரைஸ்ன்னு. சின்ன வயசுல இருந்து நீ இன்னும் மாறவே இல்லை. வளர்ந்துட்டியே தவிர குணம் அப்படியே தான் இருக்கு. என்னப்பா நீங்க? போச்சுக்காதரா கண்ணு, உன் குணத்தை சொன்ன. சீக்கிரமா வா, ஜாக்கிரதையா வா, குழந்தைய பாத்துக்கோ. ஓகே ஓகே. டேய் அப்பா முகுந்தா, உன் தங்கச்சி கீதா வந்துகிட்டு இருக்காளாண்டா. இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம வீட்டுல இருப்பாளாம். என்னது கீதாவா? ஆமா. என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? இல்லடா, அவ எனக்கே இப்பதானே திடீர்னு சொன்னா. எதுக்கு எடுத்தாலும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னுவா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கீதாவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுல? ஆமா ஆமா. அவ வந்தா வீடே நிறைஞ்சிருக்கும் இல்லப்பா? ஆமா ஆமா. வர நேரம் தான். அவ மட்டும் தான் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாளா? அவளுக்கு பிடிச்சத என் வைஃபை விட்டு நல்லா சமைக்க வச்சு அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்ப்பா. என்னது? உன் ஒய்ஃபை விட்டா? போதுமே, பிடிச்சதை பிடிக்காத மாதிரி செய்யறதுல அவ ஒத்தியால்தான் முடியும். என்னையே உதாரணத்துக்கு எடுத்துக்கேன். எனக்கு ரவா கேசரினா உயிர். இவ செய்ய ஆரம்பிச்சா அப்புறம் ரவா மட்டும் தான் கிடைச்சது, கேசரியை காணவே இல்லையே. கீதா வராங்களா? தனியா வராங்களா இல்ல ஹரியுஸ்ரேவே கூட்டிட்டு வராங்களா? தனியா வரலடா, அவசரப்படாதே. ஸ்ரேயாவும் ஹரீஷும் சேர்ந்து தான் வராங்க. உங்க பாடு கொண்டாட்டம், என் பாடு தான் இனிமே செம்ம ஜாலி. ஹாய் ஜாலி. இனிமே நம்ம வெளிய போய் விளையாடணும்ன்ற அவசியமே இல்ல. வீட்லயே இருந்து கேரம், பிசினஸ், ஹைட் அண்ட் சீக் எல்லாம் ஜாலியா விளையாடலாம். ஏ ஜாலி. என்ன நித்யா, உப்புமா பண்றியா? சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என் தங்கச்சி கீதா வரா. என்னைக்கு? என்னைக்கா? இன்னைக்கு. இன்னும் 1 ஹவர்ல வரா. எங்க இருந்து வராங்களா? அவ மாமனார் வீட்ல இருந்து வராலாம். அப்புறம் அதிரசம், முறுக்கு, குழிப்பணியாரம் இதெல்லாம் செஞ்சு வை, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க? உடனே செய்யறதுக்கு அது என்ன இன்ஸ்டன்ட் காஃபியா? போன மாசம் உங்க அண்ணன் ஃபேமிலி வரும்போது லட்டு எண்ணெய், முறுக்கு எண்ணெய், அச்சு முறுக்கு எண்ணெய், வீட்டுல ஒரு குட்டி ஸ்வீட் ஷாலையே ஓபன் பண்ணிட்ட. இப்போ என் தங்கச்சி வரானா முறுக்கிக்கிற. பாயாசத்துல சவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம், ரவா பாயாசம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க வீட்டு ஆளுங்க உங்க அண்ணன் வரும்போதுதான் முந்திரி பாயாசத்தையே பார்த்தனா. ஏங்க சும்மா பேசாதீங்க. இன்னும் சமையலேன்னு ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இதெல்லாம் செய்யணும்னா எப்படி? கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுங்க. உங்க வீட்டு ஆளுங்க வந்தா சமையல் மேஜிக்கு, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா லாஜிக்கா? அங்கிள், ஆன்ட்டி. ஹாய் செல்லம். அங்கிள், நீங்க கேட்ட அதிரசமும் முறுக்கும் கடையிலேயே கிடைக்குமே. பேசாம சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும். அப்படி இல்லாம ஆன்ட்டி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா லேட் ஆயிடும், சர்ப்ரைஸே கொடுக்க முடியாது. பாத்தீங்களா, குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியுதா? தேங்க்ஸ் பொம்மி. அங்கிள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் போங்க. அவங்க வரதுக்குள்ள நீங்க இங்க ஸ்வீட்டோட இருக்கணும். அதுவும் கரெக்ட் தான். வா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். என்னடா ஆதித்யா, டேய் சட்டுப்புட்டு ரூமை கிளியர் பண்ணி குடுறான்னா இப்படி டோனி படத்தை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க. என்னால ஷிஃப்ட்லாம் பண்ண முடியாது தாத்தா. இப்படி சொன்னா எப்படிடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கீதாத்த வந்துருவா, அவளுக்கு ரூபா கொடுத்தாங்கணும்ல. என்ன தாத்தா சொல்றீங்க? டேய் இதெல்லாம் சீக்கிரம் எடுத்து வைடா. அம்மா, இன்னைக்கு தான் டோனியோட ப்ளோ போட்னேன், என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. ஆமா, என்னால டெடி பர்ஸை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. சிரிக்காத பொம்மி, உனக்கு தெரியும்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் ரூமை ரெடி பண்ணிருக்கேன்னு.
ஸ்பைடர்மேன் ப்ளோஅப்ஸ், டாட்டூஸ், டாய்ஸ் அது இதுன்னு சும்மா யாரு பார்த்தாலும் அசந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், யார் பார்த்தாலும் அசந்து போற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தராம நீயே யூஸ் பண்ணா எப்படி? ரூமை யாராவது வந்து பார்த்தா தானே உன்னோட ரசனை, உன் டேலண்ட் எல்லாம் புரியும். உன்னை அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. குட், பார்க்கட்டும் ரசிக்கட்டும். ஆனா எங்களால ஷேரே பண்ண முடியாது. அச்சு, எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதான் மல்டிப்ளை ஆகும். எல்லாரும் யூஸ் பண்ணாதான் அது லிவிங் ரூம், இல்லனா அது வெறும் ஸ்டோர் ரூம். ஓகே, நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். பட் எங்க பிரைவசி போயிருமே. டேய், உன்னை ஷேர் பண்ணலாம் சொல்லலடா. அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருக்க போறாங்க. அவங்க பிரைவசியை நீ கெடுக்காத. அதிதி தேவோ பவ. சோ நீங்க 2 பேரும் தாத்தா ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றது தான் பெஸ்ட். என்ன மாமா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க தானே? அட்வைஸ் பண்ண வந்தா எனக்கே ஆப்போசிட்டால. இதத்தான் சொல்லுவாங்க, கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு. ஓகே சொல்லுங்க ஆதி அச்சு. சரி சரி, எல்லாரும் ரொம்ப கெஞ்சுறீங்களே. ஆனா கொஞ்ச நாளைக்கு தான். எஸ், few days மட்டும் தான். சரிம்மா. வாடகைக்கு வர்றவங்க கூட சீக்கிரமா காலி பண்ணுவான் போல் இருக்கு. இவனுங்களை காலி பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வாங்க வாங்க மை ரூம்மேட்ஸ், வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம், வாங்க வெல்கம் வெல்கம், வாங்க. மெதுவா மெதுவா மெதுவா. என்னடா அப்படி பாக்குற? உன் ரூம் அளவுக்கு வசதி இல்லைனாலும் இது அதிர்ஷ்டமான ரூம். ஆமா ஆமா. என்னடா அண்ணா, ரூம் ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிருச்சு. அதானே. நக்கலா? தாத்தா, உங்க ரூம் சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ பொம்மிமா. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வழியா பார்த்தா சூப்பரா இருக்கு. ஆதி அச்சு, இங்க வாங்களேன். என்ன? வந்து பாருங்க. இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. பசங்க விளையாடுறது கூட தெரியுதுல்ல. ஆமா தெரியுது. ஆமா ஆமா, நல்லா தெரியுது. மம்மி, எப்படிமா அது எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாவே அப்ரோச் பண்ற? பரவாயில்ல, எல்லா விஷயமே உன் கண்ணுக்கு நல்லதாவே தெரியுது இல்ல. யூ ஆர் ரியலி கிரேட். டேய், அத்தை வர போறாங்க, ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. நானும் போய் அத்தையும் ஹரிஷும் வராங்களான்னு பாக்குறேன். நீ உன் திங்ஸ் அழகா அடுக்கி வை. அண்ணா அண்ணா, நானும் வரேன். என்னப்பா கீதா அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னீங்க? அதானே, நம்ம காலனிக்குள்ளே வந்துட்டேன்னு போன் பண்ணாலே. அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே மாமா. ஆமா, இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. என்ன ஜால்ரா, நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு எக்கோவா? இல்லப்பா, கீதா ரொம்ப குசுபுக்காரி. போன தடவை கோயிலுக்கு போயிருந்தப்போ நம்ம முன் வாசல்ல இருந்தோம், அவன் பின் வாசல் வழியா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலையா? ஆமாண்டா, அதனாலதான். ஆமா ஆமா, அவ செஞ்சாலும் செய்வா. திடீர்னு வந்துருச்சு. அத்தாத்தா, அத்தை கார் வந்துருச்சு. ஐயோ, ஏண்டா, 10 விளையாட்டுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? போகடா.